இந்த புதனுக்குரிய ஆதிக்கம், அது மிதுன ராசி அப்படிங்கிறதுல என்ன பண்ணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஈர்ப்பு சக்தியை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ அவங்கள பார்த்தாலே சில பேர் பார்த்தீங்கன்னா, அழகோட இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட்டா இருப்பாங்க. இந்த ஸ்மார்ட்டா இருக்கவங்கள எல்லாரும் பிடிக்கும். ஸோ ஸ்மார்ட் இருக்கவங்களுக்கு அதுதான் வந்து இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த ஈர்ப்பு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்க பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க. ஒரு வியாபாரத்துக்கு ஏற்ற நெளிவு சுழிவுன்னு சொல்லுவாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன நகரும்போது அதுக்கேற்ற மாதிரி தன்னை தகவமைப்புன்னு சொல்கிறது. தகவமைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறி கீறி நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகுறது. இது வந்து 5ஆம் நம்பர்காரங்க 5, 14, 23 பிறக்கிறவங்களுக்கும் அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கும் இயல்பாகவே வந்து புதனுடைய தன்மை இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து அவங்களுக்கு இந்த வருடங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரசு சார்ந்த விஷயங்கள்லேருந்து நிறையா வந்து ஒரு நல்ல வியாபார வாய்ப்புகள், அரசு சார்ந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு அனுகூலமான வரி அமைப்பு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்துக்கு உண்டான வரி அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறைஞ்சி இந்த ஜிஎஸ்டி மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமான வந்து பலன்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகும்.